Alhamdulillahil wahidil qahhar. Assalatu wassalamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَمَا آتَيْتُم مِّن زَكَاةٍ تُرِيدُونَ وَجْهَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُضْعِفُونَ. وقال نبينا صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, சில காரியங்களை நாம் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது அது குறைவதை போன்று தெரியும், அது வீணாகுவதை போன்று தெரியும். ஆனால் உண்மையிலே அது குறைவதில்லை, அது வீணாகுவதில்லை, அது வளர்ச்சி அடைகிறது, அது பல்கி பெருகுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுவான். மிகச் சரியான ஒரு உதாரணம் அது. ஒரு விவசாயி விதையை பூமியிலே தூவி விடுகிறார், நெல் மணிகளை. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அந்த நெல் மணிகளை அவர் தரையிலே போட்டு வீணாக்கி விடுகிறார், வீணாக்குகிறார் என்பதாகத்தான் தோன்றும். ஆனால் அவைகள் அப்படி அல்ல. அந்த விதைகளை அவர் விதைக்கிறார். அவைகள் வீணாகுவதில்லை, அவைகள் வளருகின்றன, பல்வேறு வித்துகளை நமக்கு அவைகள் தருகின்றன. அல்லாஹு தஆலா அற்புதமாக சொல்லுவான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி. அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாகிறது கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்தை போல. ஒரு வித்து, ஒரு விதை. அந்த விதையை பூமியிலே புதைக்கின்ற பொழுது அதை வீணாக்குவதை போல தெரியும், அது குறைவதை போல தெரியும். ஆனால் அது அப்படி குறைவதல்ல, அது வீணாகுவதல்ல. அம்பதத் சபஅ சனாபில, அந்த ஒரு வித்து, அந்த ஒரு விதை 7 கதிர்களை முளைப்பிக்கும். ஒவ்வொரு கதிரிலும் 100 கதிர்கள் இருக்கின்றன, 100 விதைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வித்தும் 100 வித்துகளை, அரிசிகளை, விதைகளை அவைகள் தருகின்றன என்று அல்லாஹு தஆலா மிக அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஆயத்தினுடைய முடிவிலே வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இதைவிட அதிகமாகவும் தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திருவசனத்திலே அல்லாஹு தஆலா இது நன்மைகளை குறிக்கிறது என்று கூறவில்லை, குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் ஒன்றுக்கு 700 உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த திருவசனத்திலே மட்டுப்படுத்தவில்லை. நிச்சயமாக ஒன்றுக்கு 700 உலகத்திலும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த திருவசனத்தின் பொருளாக, கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எதை நாம் கொடுக்கின்றோமோ, சதகாவாக, ஜகாத்தாக, அல்லாஹு தஆலாவுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம் எதை கொடுக்கின்றோமோ அவைகள் குறைவதில்லை, அவைகள் வீணாகுவதில்லை, அவைகள் வளருகின்றன, அவைகள் பெரும் வளர்ச்சி அடைகின்றன.
என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தில ஜகாத் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே, அவைகளை கணக்கிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே, தங்கத்துடைய மதிப்பு மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழலிலே, சாதாரணமாக ஒரு 20 பவுன் ஒருவரிடத்திலே இருந்தாலே ஏறத்தாழ 58,000 ரூபாய் வரை ஜகாத் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்ட ஒரு தருணத்திலே, அனைவர்களுக்கும் அது மலைப்பாக தெரிகின்ற ஒரு தருணத்திலே, மிக குறைவாக இருந்த ஒரு காலத்திலே நாம் கொடுத்தோம், இன்று அதிகமாகிவிட்டது, நகையினுடைய மதிப்பு, தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமாகிவிட்டது, எனவே இவைகளை கொடுப்பதற்கு கொஞ்சம் மனம் வருவதில்லை என்கின்ற ஒரு சூழலிலே நாம் இந்த செய்தியை ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். கொடுப்பதால் ஒருவொழுதும் குறைவதில்லை. மா நகஸத் ஸதகத்தும் மின் மாலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நிச்சயமாக தர்மம் பொருளிலிருந்து எந்த ஒன்றையும் குறைக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே வமா ஆதைத்தும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹி, அல்லாஹ்வை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்க ஜகாத்தாக எதை கொடுக்கின்றீர்களோ ஃபஉலாயிக ஹுமுல் முضعفூன், அவைகள் உங்களுக்கு பல மடங்குகளாக இருக்கும். அல்லாஹு தஆலா வாத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீலி என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய உரிமைகளை, ஏழைகளுடைய உரிமைகளை, உறவுகளுடைய உரிமைகளை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்கிறான். யார் கொடுக்கிறார்களோ, யார் தர்மம் செய்கிறார்களோ, யார் ஜகாத் கொடுக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் அல்ல, அவர்கள் லாபம் அடைந்தவர்கள், அவர்கள் வெற்றியாளர்கள். வமா துன்ஃபிகு, நீங்கள் எதை செலவு செய்கின்றீர்களோ மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு சாதகமானது. அல்லாஹு தஆலா பல இடங்களிலே மீண்டும் மீண்டும் இந்த செய்திகளை வலியுறுத்துகிறான். நீங்கள் கொடுக்கின்ற ஒன்று உங்களுக்கு எப்பொழுதும் பாதகமாக ஆகாது. ஃபலி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வமா துன்ஃபிகு மின் கைரி யுவஃப இலைக்கும், நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தரப்படும், உங்களுக்கு பூர்த்தி செய்யப்படும். யுவஃப இலைக்கும், உங்களுக்கு அது திரும்ப கொடுக்கப்படும், மீண்டும் பூர்த்தி செய்யப்படும். கொடுக்கின்ற எந்த ஒன்றும் குறையாது என்பதை அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறான். கணியத்திற்குரியவர்களே, ஆழமாக மனதிலே ஜகாத்தை கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம், நம்முடைய நகைகளை கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு தங்கத்துடைய மதிப்பு அதிகமாக இருப்பதின் காரணமாக கொடுப்பதற்கு மழைப்பாக நினைத்து விட வேண்டாம் என்பதற்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது கணக்கிட்டு கொடுக்க வேண்டியது. ஜகாத் என்பது பொதுவாக, பொத்தம் பொதுவாக எது கைகளிலே இருக்கிறதோ அவைகளை கொடுப்பது அல்ல. அது சதகா, அது தர்மம், அது சாதாரண தர்மம். சதகா என்பது வேறு, ஜகாத் என்பது வேறு. ஜகாத் என்பது கணக்கிட்டு கொடுக்க வேண்டியது. கணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதரிடத்திலே, ஒருவரிடத்திலே 11 பவுன் தங்கம் இருந்தாலே இஸ்லாம் அவரை வசதி படைத்தவராக பார்க்கிறது. 11 பவுன் என்பது நிசாப். அந்த அளவுக்கு ஒருவரிடத்திலே நகை தங்கமாக இருந்தாலே அவர் வசதி படைத்தவர், அவர் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர் என்று இஸ்லாம் பார்க்கிறது. கணியத்திற்குரியவர்களே, பணமாக இருந்தால் 612.5 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பை கணக்கிட வேண்டும். 612 கிராம் ஒருத்தர் வெள்ளி இருந்தால் அவரும் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவராக ஆகிவிடுகிறார். அதனுடைய மதிப்பிலே பணம் இருந்தால், ஏறத்தாழ இன்று வெள்ளியினுடைய விலையும் அதிகமாகிவிட்டதின் காரணமாக 1,80,000 ரூபாய், ஏறத்தாழ 290 ரூபாய் ஒரு கிராம் விற்று கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே 1,80,000 ரூபாய் ஒரு வருடத்திலே ரொக்கமாக இருக்குமேயானால் அவரும் ஜகாத் கொடுவதற்கு தகுதியானவராக ஆகிவிடுகிறார். கையில 1,80,000 ரூபாய் வந்ததோட கொடுத்துடணுமா, 11 பவுன் வந்ததோட கொடுத்துடணுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஆண்டுகள் முழுவதுமாக உங்களுடைய கரங்களிலே அவைகள் இருந்தால், போன ரமலான்ல 11 பவுன் கையில வாங்கணும், அதற்கு மேல இந்த இடைப்பட்ட நேரத்துல ஜகாத் கொடுக்க வேண்டியது இல்லை.
இந்த ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். இந்த ரமலான் வரை உங்களிடத்தில் அந்த 11 பவுன் அப்படியே இருந்தது. அதுபோக இந்த வெள்ளியினுடைய மதிப்பான 1,80,000 ரூபாய்க்கு அதிகமாக இந்த ஒரு வருடத்தில் உங்களுடைய எல்லா தேவைகளும் போக, உங்களுடைய எல்லா தேவைகளையும் கழித்து உங்களிடத்திலே மேல் மிச்சமாக உங்களுடைய பேங்க்ல அக்கவுண்டாக உங்களுடைய கையிருப்பாக 1,80,000 ரூபாய்க்கும் மேலே இருக்குமே. ஆனால் இந்த ஒரு வருஷம் முழுவதும் உங்களுடைய எல்லா செலவுகளும் கழிக்கப்பட்டு, செலவுகள் வந்துச்சுன்னு சொன்னா மிச்சம் இல்லைன்னு சொன்னா ஜகாத் தேவை இல்லை, ஜகாத் கடமை இல்லை. கணியத்திற்குரியவர்களை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒரு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கையிருப்பாக இருந்தால் அந்த இருப்பிலிருந்து நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். கணியத்திற்குரியவர்களே, வியாபார பொருட்களிலே ஜகாத் கொடுக்க வேண்டும். வியாபார பொருட்களிலே ஜகாத் கொடுக்க வேண்டும். வியாபாரம் செய்பவர்கள் வியாபார பொருட்களாக தன்னுடைய கடைகளிலே வைத்திருக்கிறார்களே, அவைகளும் நிசாபுடைய அளவை அடைந்து விடுமேயானால் நிச்சயமாக அவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, 5 லட்சம் ரூபாய்க்கு நான் போன வருஷம் ரமலான்ல ஒரு கொள்முதல் செய்து நான் பொருளை வைத்திருக்கிறேன். ஒரு வருடம் முடிந்தது. நான் அந்த கொள்முதல் அத்தனையும் நான் மீண்டும் கணக்கு பண்ணணும். இப்ப மார்க்கெட் வேல்யூ என்ன? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ரேட் வேற, இப்ப உள்ள மார்க்கெட் வேல்யூ வேற. அந்த கணக்கு இல்ல, இப்ப என்ன கணக்கோ அதுதான் கணக்கு. மார்க்கெட் வேல்யூ இப்ப அந்த 5 லட்சம் ரூபாய் சரக்கு இப்ப 7 லட்சம் ரூபாயாக மாறிவிட்டது என்றால் 7 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். இடையில நீங்கள் எத்தனை தடவைகள் பொருட்களை மாற்றி இருந்தாலும் சரியே, இதுல இந்த ஒரு வருஷ கணக்குங்கிறது பொருளுக்கு சரக்குக்கு அல்ல. ஒரு வருஷ கணக்குங்கிறது கேபிட்டல். நீங்கள் எதை மூலதனமாக போட்டீர்களோ அதுதான் கணக்கு. 5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு, பொருட்கள் மாறி 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 தான் வந்திருக்கும். இப்ப உங்களிடத்துல என்ன பொருள் இருக்கிறதோ அத்தனையும் கணக்கிட வேண்டும். கணக்கிட்டு அதிலிருந்து ஜகாத் கொடுக்கணும். கணியத்திற்குரியவர்களே, இதுல கடனை கழிச்சுக் கொள்ளலாம், கடனை கழித்துக் கொள்ளலாம். கடன் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று கடன் நாம் மாதம் கட்டி கொண்டிருக்கின்ற கடன், இன்னொன்று மொத்த கடன். கணியத்திற்குரியவர்களே, நாம தங்கத்துல ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது பணத்துல ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வியாபார பொருள்ல ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மொத்தமாக ஒரு கடன் இருக்கிறது என்றால் நாம் கணக்கிட்டு விட்டு அந்த கணக்கிலிருந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் ஜகாத்தாக நகைகளை கணக்கிடுகின்ற பொழுது ஒரு 7 லட்சம் ரூபாய் மொத்தமாக வருகிறது, அல்லது 10 லட்சம் ரூபாய் மொத்தமாக வருகிறது, 20 லட்சம் ரூபாய் நகைகளை கணக்கிடுகின்ற பொழுது வருகிறது. கையிருப்பு ஒரு 5 லட்சம் இருக்கு, 25 லட்சம். அதே மாதிரி வியாபார பொருட்களை கணக்கெடுகின்ற பொழுது ஒரு 5 லட்சம் வருகிறது. மொத்தம் 30 லட்சம் நம்முடைய எல்லாம் சேர்த்து நம்முடைய கணக்காக வருகிறது என்றால் இப்ப நாம எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த 5 லட்சம் ரூபாயை மட்டும் கழித்து விட்டு மீதம் இருக்கின்ற 25 லட்சம் ரூபாய்க்கு நாம் ஜகாத் கொடுத்தாக வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, வியாபார விஷயத்துல, வியாபார பொருளுடைய விஷயத்துல நாங்க பெரும்பாலும் கிரெடிட்டுக்கு தானே வாங்குறோம், கடனாகத்தானே பொருளை வாங்குகிறோம் என்று கேட்பவர்கள் உண்டு. கணியத்திற்குரியவர்களே, அதே சட்டம் தான். வியாபார பொருளுடைய மொத்த மதிப்பை கணக்கிடணும். ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மொத்த மதிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவுக்கு கடன் கொடுக்கணும். இப்ப கடைசியா வாங்கிய 1 மாதமோ 2 மாதமோ பில்கள் தான் பாக்கியாக இருக்கும். ஒரு 5 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் சரக்கு மதிப்பு, 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஹோல்சேல் வியாபாரிக்குன்னு சொன்னா அந்த 5 லட்சம் ரூபாயை கழிச்சிட்டு மீச்சம் இருக்கிற 15 லட்சம் ரூபாய் பொருளுக்கான ஜகாத்தை கொடுக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, சில சமயங்கள்ல கடன், அதிகமான கடன் இருக்கு. இப்ப ஒருத்தர் எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 40 லட்சம் ரூபாய் வருது. வீடு கட்டுறதுக்காக 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி கடையை விஸ்தரிப்பு செய்யறதுக்காக வேண்டி ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கடையை விஸ்தரிப்பு செஞ்சிருக்கார். இப்ப மொத்த தொகை 40 லட்சம் ரூபாய், கடனும் 40 லட்சம் ரூபாய். இப்ப ரெண்டையும் டேலி பண்ணி ஜகாத் இல்லைன்னு முடிச்சிடலாமா? இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வீட்டுக்காக வாங்கின கடன்ல 40 லட்சம் ரூபாயில அந்த வருஷம் எவ்வளவு கடன் கொடுக்குறீங்க?
மொத்தமா 40 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க போறது இல்ல, வருஷம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு வரோம். அப்படிங்கும் போது அந்த வருஷம் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வீதம், அந்த வருஷம் எவ்வளவு கட்டுறீங்க? 1,20,000 ரூபாய், அல்லது மாசத்துக்கு 20,000 ரூபாய் வீதம் 2,40,000 ரூபாய் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டா, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மொத்த தொகையில அந்த வருஷத்துடைய அந்த அந்த கடனை மட்டும் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற தொகைக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபார பொருட்களை பெரும்பாலும் வியாபாரிகள் ஜகாத்துக்காக கணக்கிடுவதில்லை என்பது யதார்த்தமான உண்மை. எவ்வளவு பொருள் இருக்கிறதோ அவ்வளவு பொருளையும் நாம் வியாபார பொருளை ஜகாத்திற்காக கணக்கிட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மொத்தமா கணக்கிட்டாச்சு. அதிலிருந்து 2.5% அல்லது 40ல 1, 100க்கு 2.5, 40க்கு 1. மிக இலகுவான கணக்கு எப்படி பண்றதுன்னு கேட்டா, ஜகாத்தை கணக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப சிரமப்படணும்லாம் ஒண்ணும் இல்லை. கணியத்திற்குரியவர்களே, மொத்த தொகை எவ்வளவு வருகிறதோ அந்த தொகையை போட்டு கால்குலேட்டர்ல வகுத்தல் போட்டு 40ன்னு போட்டீங்கன்னா உங்களுடைய ஜகாத் தொகை வந்துடும். 1 லட்சம் ரூபாய் உங்களுடைய மொத்த வருமானத்துல மிச்சம் இருக்கு உதாரணத்துக்காக அப்படின்னு சொன்னா 1 லட்சம் வகுத்தல் 40 அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபாய் தாராளமாக வந்துடும். 1 லட்சம் இன்டு வகுத்தல் 40 = 2,500. 1 லட்சம் ரூபாய்க்கு 2,500, 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000, 20 லட்சம் ரூபாய்க்கு 50,000. அழகா கணக்கு வந்துடும். கண்ணியத்திற்குரியவர்களே, சிரமப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த விஷயங்களை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நகைகள் பெரும்பாலும் அடமானத்திலே இருக்கிறது. இந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு கேள்வி. 40 பவுன் 50 பவுன் வச்சிருக்கோம், ஆனா எல்லாத்தையுமே அடமானத்துல வச்சிருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல வட்டிக்கு அடமானம் வைக்கிறது தப்பு, அது செய்யவே கூடாது. ஆனால் அது பரவலாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று, அதை தடுக்க முடியாத ஒன்றாகவும் ஆகிவிட்டது. தப்பு, தவறு, செய்யக்கூடாது. நகைகளை வட்டிக்காக வேண்டி அடமானம் வைப்பது தவறு, செய்யக்கூடாது. அவசரமான தேவைகள் இருக்கின்ற பட்சத்திலே அதுல இருக்கக்கூடிய ஒரு நகையை வித்து அதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டுமே தவிர நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது. அதாவது வட்டிக்கு நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது, அடமானமே வைக்கக்கூடாதான்னு இஸ்லாம் அனுமதிக்கிறது, ரகுனுங்கிறத அனுமதிக்கிறது. வட்டிக்கு அடமானம் வைப்பது என்ன தொகையோ அந்த திரும்ப கட்டுற மாதிரியான ஒரு சூழல் இருந்தா, ஆனா அந்த சூழல் எங்கேயுமே இல்லை. அதனாலதான் இப்ப அடமானமே வட்டியாக ஆகிவிட்டது. எங்கேயுமே அது இல்லை. எங்கேயாவது வட்டி இல்லா கடன் அப்படிங்கிற பட்சத்துல இருந்தா அது அடமானம் வச்சு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதை திரும்ப செலுத்தலாம், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா வங்கிகள்ல வைக்கக்கூடிய எல்லாமே வட்டியை பேஸாக அடிப்படையாக கொண்டது. அதனால அப்படி வைக்க கூடாது. அப்படி ஒரு கால் வச்சுட்டா 40 பவுன் நகையை கொண்டு போய் அடமானமா வச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் 40 லட்சத்துக்கும் 40 பவுனுக்கும் ஜகாத் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. 40 பவுனை கணக்கிட்டு, ஏன்னா அந்த 40 பவுனும் நம்முடைய மில்கியத், நம்முடைய சொந்தத்துல உள்ளது, நமக்குண்டான நகை அது. அதனால அது நமக்குண்டான நகையுடைய கணக்கை முழுசா எடுத்து அதிலிருந்து 10 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்காக 10 லட்சம் ரூபாயை கழிச்சுக்க வேண்டியது. மற்றபடி இருக்கின்ற மிச்சம் இருக்கின்ற நகைகளுக்கு ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது, ஜகாத்தை கணக்கிட்டாச்சு, அதை நியத்து வச்சு எடுத்தாச்சு, இது ஜகாத்துடைய பணம் அப்படின்னு நியத்து வச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். அல்லது யாருக்காவது கொடுக்க போகும்போது ஜகாத்து நியத் பண்ணி கொடுக்கணும். ஜகாத்துக்கு நியத் அவசியம், ஜகாத்துக்கு நியத் அவசியம். ஒண்ணு பிரிக்க போகும்போதே இப்ப 70 ரூபாய் 80 ரூபாய் ஜகாத் வருதுன்னு சொன்னா இந்த 70,000 ரூபாயை தனியா பிரிச்சு இது ஜகாத் அப்படின்னு நியத் பண்ணி தனியா எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல நாம கொடுத்து கொண்டு இருக்கலாம். அல்லது நாம கொடுக்கின்ற பொழுது ஜகாத்தை நியத் பண்ணி கொடுக்கணும். கொடுக்கின்ற பொழுது இந்த நியத்துங்கிறது ரொம்ப அவசியம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி கொடுக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், நெருக்கமான உறவுகளுக்கு ஜகாத்துகளை கொடுத்து பழகணும். முதல்ல அவர்களை சரி செய்யணும், அவர்களுக்குண்டான கஷ்டங்களை நீக்கணுங்கிறது முதல் கடமை நமக்கு. நம்முடைய உறவுகள், கண்ணியத்திற்குரியவர்களே, தாய் தந்தையர்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது, தன்னுடைய மகன் பேரன்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. இந்த ரெண்டும் தான் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது போக சகோதரர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம், மற்ற எல்லா உறவுகளுக்கும் ஜகாத் கொடுக்கலாம், அவர்கள் ஜகாத் வாங்க தகுதியுடையவர்களாக இருந்தால்.
அல்லது பெரும் கடன் சுமையில இருந்தால், ஜகாத் வாங்க தகுதி இல்லை ஆனா கடன் சுமையில இருக்காங்க, தாராளமாக இதை கொடுத்து உங்களுடைய கடன் நிறைவேற்றுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம். எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், கணவன் மனைவிக்கு ஜகாத் கொடுக்க கூடாது, ஜகாத் கொடுக்க கூடாது. ஆனால் மனைவி தனியாக உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு, சொத்து இருக்கு, அவர்கள் ஜகாத் அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது, கணவன் சிரமப்படுகிறார், கடனில் இருக்கிறார் சொன்னா மனைவி ஜகாத்தை கணவனுக்கு கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, கணவன் அந்த ஜகாத்துடைய பணத்தை வாங்கி திரும்ப குடும்பத்துக்கு ரொட்டேஷன் பண்ணக்கூடாது. என்ன, திரும்ப மனைவி அதை சாப்பிடுற மாதிரி ஆயிரும். குடும்ப செலவுகளுக்கு அது யூஸ் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிக்கணும், அல்லது சொந்த யூஸுக்கு வச்சுக்கணும். இந்த ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் மனைவி கூட கணவனுக்கு ஜகாத்துடைய பொருளை கொடுக்கலாம் என்று சட்டம் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதரர்கள், எத்தனையோ சகோதரர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த சகோதரர் சிரமப்படுறார், கஷ்டப்படுறார். ஆனா ஊருக்கு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவரை பார்க்க மாட்டாங்க. சகோதரி சிரமப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், ஊருக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, சகோதரியை கணிக்க மாட்டாங்க. தன்னுடைய பெரியத்தா, பெரியம்மா, சின்னம்மா, சின்னத்தா, மாமி, மாமா, இவங்க எல்லாம் சிரமத்தில் இருப்பாங்க, அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகளை முதலாக அவர்களுக்கு அந்த ஜகாத்துடைய தொகையை போய் சேர்வதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய நகைகள் இருந்து நீங்க ஜகாத் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவரிடத்துல, இப்ப எனக்கு ஜகாத் கடமையா இருக்கு, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு நீங்கள் சிரமப்படுவதின் காரணமாக உங்களுக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன், அதனால இதை ஒரு தடவை தெளிவு பண்ணிட்டு வந்துருங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் உங்களுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நீனே போய் கேட்டு வாண்டாங்க. இவங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்காக போனாங்க. அங்க ஏற்கனவே ஒரு அன்சாரி சஹாபி பெண் இதே கேள்வி கேட்கறதுக்காக நிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு வெளியே வந்தாங்க, இந்த கேள்வியை கேட்டு விட்டாங்க, போய் சொல்லுங்க, ஆனா நாங்க யாருன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி விட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இவங்க கேட்டோன்னா யார் கேட்டதுன்னு கேட்டாங்க. வெளியே ஒரு அன்சாரி பெண்ணும் ஒரு ஸைனபும் நிக்கிறாங்க. அந்த ஸைனப் யார்? இப்னு அப்பாஸுடைய மனைவி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி விட்டாங்க, அப்படி அவங்க கொடுத்தா ரெண்டு நன்மைகள் இருக்கிறது. ஒன்னு சொந்தத்தை சேர்ந்து வாழ்ந்த நன்மை, இன்னொன்னு சதகாவுடைய நன்மை. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏகோபித்த கருத்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் இதுல விதிவிலக்காக அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மத்த அபூ ஹனீஃபா ஹனஃபி மதுஹபுடைய மத்த எல்லா இமாம்களும் ஷாஃபி மதுஹப், மாலிக் மதுஹப் எல்லா இமாம்களும், ஜும்ஹூர் உலமாக்களும் ஒட்டுமொத்தமாக மனைவியுடைய ஜகாத் தொகையை கணவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய உறவுக்காரர்களை, நம்முடைய உறவுகளை, சகோதர சகோதரிகளை, அவர்களுக்கு இந்த ஜகாத்துடைய தொகையை கொடுத்து அவருடைய சிரமங்களை, கஷ்டங்களை நீக்குவதை முதல் விஷயமாக நாம கருத்துல கொள்ளணும். இரண்டாவதாக, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய மஹல்லா வாசிகள், நம்முடைய ஊர்வாசிகள், இவர்களை இரண்டாவதாக நாம கவனத்துல கொள்ளணும். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார், நம்முடைய மஹல்லா நமக்கு தெரிஞ்ச சிரமத்தில் இருக்கிறார், நாம கொண்டு போய் வெளியூர்கள்ல கொடுக்கணுங்கிற தேவை இல்லை. முதல்ல இவர்களை எல்லாம் சரி செய்து இவர்களுக்கு உண்டான கஷ்டங்களை எல்லாம் நீக்கிறது முதல் கடமையாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் தேசத்து ஆளுநராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்த பொழுது சொல்லி அனுப்பிய வார்த்தை இதுதான், அவர்களிடமிருந்து ஜகாத்தை பெற்று அவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அங்க இருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைங்க, யமனுக்கு போய் யமன்ல ஜகாத்தை வசூலிச்சு நீங்க மதீனாவுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லல, அவர்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள்னாங்க. பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் தேசத்திலிருந்து ஜகாத் தொகைன்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சில பணத்தை மூன்றில ஒரு பகுதியை, மூன்றில ஒரு பகுதி, கால்வாசி பகுதியை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையா அவர்களை திட்டுனாங்க, சொன்னாங்க, உன்னை நான் ஜகாத் வசூல் செய்யறது இங்க அனுப்புறதுக்காக அனுப்பல, உன்னைய நீ ஜகாத வசூலிச்சு அங்க கொடு, அங்க சிரமப்படுறவங்களோ அங்க சரி பண்ணு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, இந்த கால்வாசி பகுதியை வாங்குவவர்களுக்கு யாரும் இங்க இல்லைண்டாங்க. அப்ப அடுத்த வருஷம் அரைபாசி ஜகாத வசூலிச்சு அதுல அரை பகுதியை மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்பையும் சொன்னாங்க, இது அங்க கொடுக்க வேண்டியதான்னு சொன்னாங்க.
இல்ல இதை வாங்குவதற்கு தகுதியானவங்க இல்லைன்றாங்க. அடுத்த வருஷம் முழுவதுமாக அனுப்பி வைத்தார்கள். அப்ப முஆத் இப்னு ஜபலிடத்திலே உமர் ரலியல்லாஹு கேட்ட பொழுது இந்த ஜகாத்துடைய பணத்தை வாங்குவதற்கு தகுதியான ஒருவர் கூட யமன் தேசத்துல இல்ல என்று பதில் அனுப்பி வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகச்சரியாக அந்த தேசத்திலே உள்ளவர்களை அங்கிருந்து வாங்கி அங்குள்ளவர்களுக்கு முறையாக பங்கிட்டு அத்துணை பேர்களையும் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக மாற்றிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. இணையத்திற்குரியவர்களே, நம்முடைய உறவுகள், பிறகு நமக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நம்முடைய ஜகாத் பணத்தை கொடுத்து அவர்களுடைய சிரமங்களை நீக்கி அவர்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றுவது என்பது நாம ஜகாத் கொடுக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாகும். இணையத்திற்குரியவர்களே, ஜகாத்தை கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யணும். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவையும் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல்ஹா மக்னமா வலா தஜஅல்ஹா மக்ரமா. யா அல்லாஹ், இந்த ஜகாத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியதாக எனக்கு நீ ஆக்கி வைப்பாயாக. இந்த ஜக்காத்தை குறைவு ஏற்படுத்தக்கூடியதாக, நஷ்டம் ஏற்படுத்தக்கூடியதாக எனக்கு ஆக்கி வைக்காதே. எப்படி நாம ஆரம்பத்தில் சொன்னோமோ, ஜக்காத் என்பது அது அதிகப்படுத்தக்கூடியது, அது அதிகப்படுத்தக்கூடியது, வளர்ச்சி அடையக்கூடியது. அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவாகவே கண்ணியத்திற்குரியவர்களை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நாம் ஜகாத்திலிருந்து தெரிய வேண்டிய முக்கியமான செய்திகளாகும். அல்லாஹு தஆலா நம்முடைய ஜகாத்தை முறையாக கணக்கிட்டு முறையாக செலுத்தி அதன் மூலமாக அல்லாஹு தஆலா பெரும் வளர்ச்சியை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அந்த போர் முகம் மிக வருத்தத்திற்குரிய, மிக கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈரான் மீது தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த செய்தி இருக்கிறது, மிக 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 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு ஈரானின் மீது செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த போர் என்பது மிக கண்டனத்திற்குரியது என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈரானாவது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய தளவாடங்களை, போர் தளவாடங்களை, போர் நிலையங்களை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் அவருடைய உள்ளம் இறந்து போனவர்கள் அவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சும்மா கசத்து குலூபுக்கும், அவருடைய உள்ளம் இறுகி போனவர்கள் சொல்றான். கல்லை விட ஃபஹிய அஷத்துக்கல் ஹிஜாரத், கல்லை விட, ஒரு கல்லுக்கு இருக்கின்ற அந்த சாஃப்ட்னஸ் கூட உள்ளத்துல இருக்காது, ஆக மோசமானவர்கள், உள்ளம் இறுகி போனவர்கள் யூதர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடையாளப்படுத்துவான். அதை அவர்கள் எப்பொழுதும் நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பச்சிளம் குழந்தைகள், ஸ்கூல் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் அவருடைய குண்டை போடுகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஈரான் சொல்லிட்டு அடிக்கிறான், இந்த இடத்துல நான் கொண்டு போட போறேன், நீ பார்த்துக்கன்னு சொல்லி அடிக்கிறான். ஆனால் இவர்கள் இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்களே, கூட சேர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து எந்த வகையான அறிவிப்பும் இல்லாமல் மக்கள் நடமாடுகின்ற இடங்களிலே, குழந்தைகளுடைய பள்ளிக்கூடங்களிலே குண்டுகளை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய வாதம். எந்த வகையிலும் இல்லைன்னு ஐநா ப்ரூவ் பண்ணிருச்சு. ஆனாலும் தொடர்ச்சியாக ஈரானை ஒழித்து கட்ட வேண்டும், நமக்கு எதிராக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து, அதுவும் ரமலான் மாதத்தில், கண்ணியத்திற்குரியவர்களே, நிம்மதியாக அமல் செய்ய முடியாத ஒரு சூழல்ல ரமலான் மாதத்துல பெரும்பாலும் இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இதே வேலை. ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் இஸ்லாமிய நாடுகள்ல குண்ட போறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப திரும்பவும் ஈரான் என்ன செய்யுது, அமெரிக்காவுடைய தளவாடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, கத்தார், சவுதி, துபாய் போன்ற நாடுகள்ல அந்த இடங்கள்ல தான் போடுறாங்க. மக்கள் நடமாடுகின்ற இடங்களிலே அவர்கள் போடுவதில்லை. அந்த இடங்கள்ல கொண்டு போய் குண்டுகளை போடுறதுனால இப்ப அந்த நாட்டு மக்களுக்கும் சிரமமாக இருக்கிறது. ஜித்தால இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள்ல எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை இப்ப போட்ட குண்டு கூட அது ஈரான்ல இருந்து போடப்பட்ட குண்டுகள் அல்லன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்ப இஸ்ரேல் என்ன செய்யறான்னு சொன்னா, இதை பயன்படுத்தி அரபு நாடுகளுடைய எண்ணெய் வளத்தை அழிக்க பார்க்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குண்டு ஈரான் போட்டதாக இவர்கள் கிளப்பி கொண்டிருக்கிறார்களே, எண்ணெய் கிணறுகள்ல இப்ப ஒரு குண்டு போட்டாங்கன்னு சொல்லி, அது ஈரான் போட்டதில்ல, ஈரான் மறுக்குது.
அங்கே போடப்பட்ட குண்டுகளை ஆய்வு செய்ய போகும்போது அது இஸ்ரேல் போட்ட குண்டுகளாகத்தான் கவனிக்கப்படுகிறது. அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாய்ப்பை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது, யூதர்கள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய நாடுகளுடைய வளங்களை அழிச்சிட்டா நாம உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சிடலாங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூழ்நிலையிலே, இந்த ரமலானிலே நாம் போர் நிறுத்தத்திற்காக துஆ செய்ய வேண்டும். அப்படித்தான் நடக்கணும்னா அநீதம் அழியணும். நாம அப்ப இப்போ வரைக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார் எதிர்க்கிறாங்கிறது இல்ல, யாரை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் எதிர்க்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, யாரை எதிர்க்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆக மோசமானவர்கள் இவர்கள். அவர்களை போன்ற ஒரு மோசமானவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. அவர்களை எதிர்க்கிறார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அநீதத்திற்கு அழிவை தர வேண்டும் என்கின்ற துஆவும், கண்ணியத்திற்குரிய நீதம் வெல்ல வேண்டும் என்கின்ற துஆவும், பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரக்கூடாது என்கின்ற துஆவும், அரபு நாடுகள் இஸ்லாமியர்கள் அத்துணை பேர்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்கின்ற துஆவும் நம்முடைய பெரும் துஆவாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா கண்ணியத்திற்குரியவர்கள் நீதத்துக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தருள்வானாக. இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.